நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல் மற்றவங்களையும் நேசிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மற்றவங்கள ஏமாற்ற மாட்டீங்க, மற்றவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டீங்க, மற்றவங்கள காயப்படுத்த மாட்டீங்க, மற்றவங்க மேலே பொறாமப்பட மாட்டீங்க, அவங்க பொருளை திருடணும்னு நினைக்க மாட்டீங்க, அவங்களுக்கு மேலே பொய் சாட்சியை சொல்லணும்னு நினைக்க மாட்டீங்க. இப்படி நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. அவங்கள பற்றி நம்ம தவறாக பேச மாட்டோம், அவங்க மனசு நோகும்படியாக பேச மாட்டோம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப கடினமாக இருக்குது. இது ஏன் நம்மளால் அன்பு கூற முடியாது, அது ஈஸி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக சொல்லணும்னா மற்றவங்களை அன்பு கூறுவது என்பது ரொம்பவே கடினமான விஷயம்தான். ஏன்னு சொன்னால் நீங்களே ஒருத்தவங்களை அன்பு கூறணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க உங்களை பகைக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் எப்படி அவங்கள போய் அன்பு கூற முடியும்? நீங்கள் போய் அவங்கக்கிட்ட டெய்லி நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், உன் மேலே அன்பாக இருக்கேன்னு சொல்லுவீங்களா? அவங்க சீப்பை வேலையை பார்த்துன்னு போ, உங்ககிட்ட நான் பேசவே விருப்பம் இல்லை, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை மூஞ்சால் அடித்த மாதிரி பேசி திரும்ப அனுப்பிடுவாங்க. இப்போ எப்படி நீங்கள்